அங்க உளவுத்துறை எவ்வளவு துறை இருக்கிறது. காவல்துறையில ஸ்பெஷல் டீம் எல்லாம் போட்டிருக்காங்க. மதுவிலக்குக்கு தனி பிரிவு இருக்கு. இவங்க எல்லாம் இங்க சிறைக்கா போயிருந்தாங்க. இவங்க எங்க போயிருந்தாங்க? ஆர்ப்பாட்டத்துக்கு தேன் வாங்க போனாங்களா? இவங்க பதவி ஏற்கின்ற போது கலைஞர் பேரு, ஸ்டாலின் பேரு, உதயநிதி பேரு, அதுக்கு அடுத்தால இன்பநிதி பேரை சொல்லாம விட்டாங்க. அதான் எனக்கு சங்கடம். ஏன்னா அந்த குடும்பத்துல எல்லாரும் வாழ்க வாழ்கன்னா இவன் வாழ முடியும். நாற்பதுக்கு 40 அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யிட்டு இருக்கோம்? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்து இருக்கோம். இதற்கு காரணம் வாக்காளர்கள். அந்த 40க்கு 40 கிடைத்த அந்த மமதையில அவங்க எதிர்கால தமிழகமே அப்படின்னு சொல்றாங்க. நல்ல காலம் அடுத்த பிரதமர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லாம விட்டான். தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னா, தமிழ் காட்டு மிராண்டி பாசைன்னு சொன்ன பெரியார தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடிய ஒரு ஜென்மங்கள் தான் இவங்க. தமிழ் மேல பற்றுதல் இருக்கணும், தமிழர்கள் மேல பாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழ் மொழி வாழ்கன்னு சொல்லணும்னா கருணாநிதி என்ன செய்திருக்கணும்? அவருக்கு பையனுக்கு ஸ்டாலின் பேர் வச்சிருக்க கூடாது. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் அவர் சொல்லுகின்ற போது என்ன சொல்றாரு? இது இந்த கேட பயிர்வ கொழுப்படுத்து போய் என்ன செய்யிருக்கான்? விசச்சாராயம் குடிச்சிருக்கான். அப்ப கொழுப்படுத்துட்டு போய் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா நியாயமா? கயிறு கட்டுறது அப்படிங்கிறது கயிறு கட்டுறது அவங்களோட பக்தி. ஓகே, அது ஒரு லெவலுக்கு மேல ஜாதிய குறியீடா மாறும்போது தானே அது அந்த இடத்துல பிரச்சனையே உண்டாகுது. நீங்க ஏன் சார் ஜாதி பாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துல நீங்க சேரும் போது நீங்க என்ன ஜாதின்னு கேக்குறீங்க? நீங்க எந்த ஜாதி? ஓபிசியா, பிசியா, எஸ்சியா, எஸ்டியா? ஒய் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எவருமே வரல சார். என்ன ஒரு 10-20 ஆண்டுகள்ல அத்தனை அரசு பள்ளிகளும் மூடப்பட்டு விடும். எல்லாம் தனியாருக்கு தான் போவோம். பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, பள்ளிக்கூடத்துல டீச்சர் இல்ல, பள்ளிக்கூடத்துல சரியான சாப்பாடு இல்ல. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கவரு அகில பாரத இந்து மகா சபாவுடைய தலைவர் பாலசுப்ரமணியன் சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு பெரிய அளவுல தேர்தல் எல்லாமே முடிஞ்சு அமைச்சர்கள் எல்லாமே பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாலும் நேற்று தான் தமிழக, அதாவது ஓவராலா லோக்சபா எல்லா எம்பிக்களுமே பதவி ஏற்றுக்கிட்டாங்க. நேற்று தமிழக எம்பிக்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவர்கள் எல்லாமே பதவி ஏற்கும் போது உறுதிமொழியோட சேர்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க கலைஞர், வாழ்க ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுவும் குறிப்பா சொல்ல போனா எதிர்கால தமிழகமே உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார். அப்போ தமிழகத்துடைய அடையாளம் அப்படிங்கிறது இவங்களோட 5 பேர் தானா? இவங்க தான் 5 பேர் தான் தமிழகத்தை கட்டமைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு தான் ஒரு இது இருக்கா, பங்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லையா சார்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவனுடைய குருநாதருடைய பெயர்கள் எல்லாம் சொல்லுவான். இப்போ நம்முடைய சுரேஷ் கோபி பதவி ஏற்கும் போது குருவாயூரப்பா, கிருஷ்ணா அப்படிலாம் சொன்னாங்க. இது அவருடைய பண்பாட்டை, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய வெளிப்பாட்டை காட்டுகிறது. இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இவங்க பெரியார் பாசறையில வளர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா பெரியாருடைய வார்த்தைகளுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பெரியார அண்ணாவே நிராகரித்தார். அண்ணாவை கலைஞரே நிராகரித்தார்.
முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அப்ப அண்ணா வந்து பெரியார தானே போய் பார்த்தாரு. இந்த அது வெற்றி உங்களுக்கு உண்மைப்பா, தானே சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாரு. அது உண்மைதான். பெரியார் தான் அவங்களுடைய குருநாதர். அவங்களை கைப்பிடித்து கொண்டு வந்தது பெரியார். தேவை ஏற்பட்ட போது பெரியாரை உதறி தள்ளியவர் தான் அண்ணா. தேவை ஏற்பட்டால் கட்டி அணைப்பதும், தேவை இல்லைன்னா வெட்டி விடுவதும் அவங்களுக்கு வாடிக்கையானது. இவங்க வந்து பதவி ஏற்கின்ற போது கலைஞர் பேரு, ஸ்டாலின் பேரு, உதயநிதி பேரு, அதுக்கு அடுத்தால இன்பநிதி பேரை சொல்லாம விட்டாங்க. அதான் எனக்கு சங்கடம். ஏன்னா அந்த குடும்பத்துல எல்லாரும் வாழ்க வாழ்கன்னா இவன் வாழ முடியும். இப்ப தமிழகத்தினுடைய அடையாளம் இவங்க 4 பேர் தானா நீங்க கேட்டீங்க. இது தமிழக வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டிய செய்தி. 40க்கு 40 தாங்க, 40 அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யிட்டு இருக்கோம்? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஈடு உட்கார்ந்து இருக்கோம். இதற்கு காரணம் வாக்காளர்கள். அந்த 40க்கு 40 கிடைத்த அந்த மமதையில அவங்க வந்து எதிர்கால தமிழகமே அப்படின்னு சொல்றான். நல்ல காலம் அடுத்த பிரதமர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொல்லாம விட்டான். அதையும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இவங்களுடைய தன்மை அதுதான் தம்பி. அதனால அவர்கள்ட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. தமிழ் சொன்னா, தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னா, தமிழ் காட்டு பிராண்டி பாசைன்னு சொன்ன பெரியார தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடிய ஒரு ஜென்மங்கள் தான் இவங்க. தமிழ் மேல பற்றுதல் இருக்கணும், தமிழர்கள் மேல பாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழ் மொழி வாழ்கன்னு சொல்லணும்னா கருணாநிதி என்ன செய்திருக்கணும்? அவருக்கு பையனுக்கு ஸ்டாலின் பேர் வச்சிருக்க கூடாது. கருணாநிதி என்ற வார்த்தையே தமிழ் பேர் இல்லையே. இவர்களுடைய பேச்சுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஆகையினால இவங்க வந்து தமிழ் வாழ்க்கைன்னு சொல்றது இதெல்லாம் சும்மா டம்பக், ஏமாற்றுறது. ஆட்சியை பிடிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லக்கூடியவர்கள். பேய்கள் அரசாண்டால் பிணந்துண்ணும் சாத்திரங்கள் சொல்லுவாங்க. இவங்க கையில தமிழ்நாடு. அதனால தமிழர்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய அடையாளம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிறது மாதிரி, நீங்க சொன்னது மாதிரி இவர்கள் எல்லாம் தமிழர்களுக்காக வாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு போர்வை தான் தெரியும். தமிழ்நாட்டு அடையாளமாக திமுக காரவங்க முன்னிறுத்தக்கூடியவர்கள் அவர்களைத்தான். இவர்களுக்கு தமிழ் வளர்ச்சியை பற்றிய அக்கறை இல்லை, தமிழர்களை பற்றிய கவலை இல்லை. அவங்க துதி பாடுவதெல்லாம் திமுகவுடைய பாரம்பரியத்தினுடைய தன்மை. இது அவங்க மேல தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய முன்னோடியை முன்மொழிவதுதான் அவர்களுக்கும் நல்லது, தமிழக மக்களுக்கும் நல்லது. தமிழக மக்கள் புரியணும்ல. 39 பேர் பெரியார் வாழ்க அண்ணா வாழ்கன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு ஆள் தமிழ் மொழி இல்லாம தெலுங்குல பேசினார். அதுவும் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். செப்பு மொழி 18 உடையாள், எங்கள் சிந்தனை ஒன்றுடையாள் பாரதி சொல்லியிருக்கிறார். அதனால அவர்கள்ட்ட அதைத்தான் எதிர்பார்க்க முடியும். அவர்கள் அதைத்தான் செய்வார். கண்டிப்பா. அதே மாதிரி சூழ்நிலை வந்து ஓவைசி ஹைதராபாத் தொகுதியுடைய எம்பி ஓவைசி வந்து வெற்றி பெறுகிறார். அவரு வந்து உறுதிமொழி ஏற்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலஸ்தீனம் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு கோஷத்தையும் முன்மொழிஞ்சு உறுதிமொழி ஏற்றிருக்காரு. இது என்ன மாதிரி போக்கஸா காட்டுது? இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே, எந்த ஒரு போர் நடக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்குமே ஆதரவு தெரிவிக்கல. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு எம்பி வந்து பாலஸ்தீன ஜிந்தாபாத் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு போக்கை காட்டுது? தம்பி, ஓவைசியுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். ஓவைசி ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார், ஒரு இஸ்லாமியனுடைய தலை அல்லாஹ் ஒருவருக்குத்தான் வணக்கம் செலுத்தும். நான் என் கழுத்தா இருந்தாலும் பாரத் மாதாக்கு ஜெய் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். இது ஓவைசியுடைய ஸ்டேட்மெண்ட். அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எல்லா தடவையும் வெற்றி பெறார். ஏன்னா ஹைதராபாத்ல இஸ்லாமியர்கள் அதிகம்.
அதனால அவர் வெற்றி பெறார். அவருடைய சிந்தனை முழுக்க அவர் மெம்பரா பார்லிமெண்டாக இருந்தாலும் அவர் இஸ்லாமிய வெறியர் என்பதை ஒருபோதும் அவர் விட்டுவிடல. அவருடைய கொள்கை அது, அவருடைய செயல்பாடு அது. அதனால அவருடைய வார்த்தை, உள்ளத்தினுடைய சிந்தனை வார்த்தையாக வெளிவருகிறது. அதனால ஓவைசி அப்படிதான் பேசுவார் தம்பி. அவருக்கு அப்பவே இவங்க என்ன சேர்க்கணும், பாரத சர்க்கார் அவர் மெம்பரா பார்லிமெண்ட்ல இருந்து தூக்கியிருக்கணும், தேச துரோக வழக்கு போட்டிருக்கணும், பாரத நாட்டிற்கு விரோதமாக பேசுகிறான்னு சொல்லி. ஆனா நம்முடைய நாட்டுடைய அரசாங்கம் அப்படி இருக்கிறது. இங்க கேட்டா சிறுபான்மை பெரும்பான்மைன்றாங்க. சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. கைகட்டி நிற்கிறார்கள் பெரும்பான்மை. அவன் கழுத்தை நெரிக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் சிறுபான்மை. இது இந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலை. அதனால ஓவைசி அந்த மாதிரி வார்த்தைகளை பேசியிருப்பது அவருக்கு அது சாதாரணமான விஷயம். தேசபக்தர்களுக்கு வலிக்கும், தேச துரோகிகளுக்கு அது இனிக்கும். ஆகையினால இந்த கும்பல் முழுக்க அவங்களுக்கு இந்த நாட்டை சுக்கு நூறாக உடைக்க வேண்டும் என்ற சிந்தனை, பாரதம் ஒரே நாடு என்ற சிந்தனை இவர்கிட்ட கிடையாது. பாரதத்தை சின்ன பின்னமா பார்த்தா பிரிச்சு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கையில கொடுத்தா அவன் சந்தோஷப்பட்டு இருப்பான். அந்த மாதிரி வேலைகளைத்தான், அந்த மாதிரி வேலைகளை ஊக்குவிக்கக்கூடிய செயல்தான் ஓவைசி உடையது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கோஷம். சரி சார், நீங்க சொல்லும் சொன்னீங்க 40க்கு 40 திமுக வந்து தமிழகத்துல வெற்றி பெற்று, தமிழகம் பிளஸ் புதுச்சேரி இந்த தொகுதிகள்லாம் 40க்கு 40 வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி பெற்று அந்த ஒரு சூடு தனியறதுக்குள்ள அடுத்து விக்கிரவாண்டி தேர்தல் வந்துருச்சு. இது ரெண்டுத்துக்கும் கேப்ல மிக பெரிய அளவுல ஒரு துர்சம்பவம் வந்து தமிழகத்துல நடந்திருக்கு. என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம். இது வந்து தமிழகத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு இழிநிலையை ஏற்படுத்துதா, இல்ல இது வந்து இவங்க எல்லாம், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுதா? ஏன்னா போன வருஷம் மே மாதம் வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட 20 பேர் இறந்து போனாங்க, 22 பேர் இறந்து போனாங்க. இந்த வருஷம் இறந்து போயிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க. இது வந்து ஆண்டாண்டு காலமா கிட்டத்தட்ட நடந்துகிட்டே வருது. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இந்த பிடிபட்ட வந்து கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு குற்றவாளி வந்து கள்ளசாராயம் காய்ச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா அதை வந்து அப்போ அதிமுக ஆட்சியிலுமே அவரை காய்ச்சிட்டு வந்துருக்கேங்கிறத அவருடைய சொல் வந்து. இப்ப இதெல்லாம் எந்த மாதிரியான போக்கை காட்டுது? நீ என்ன பண்ணாலுமே நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் வந்து உறுதியா இருக்காங்களா? தமிழக மக்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, புரியுதுங்களா? அவன் ஒரு 500 ரூபாய் கொடுத்தாமனா, அவங்க ஃப்ரீ பாஸ் கொடுத்தாமனா, பசுக்கு இலவசம், பால் பவுடர் இலவசம், பன்னிக்குட்டி இலவசம் சொன்னா இப்ப விஷச்சாராயமும் இலவசம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாலேயே ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே ஒரு பெரிய சாராய வியாபாரம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது காவல்துறைக்கு தெரியாம இல்லை. அங்க இருந்த ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்பதற்காகவே பிஆர்எஸ் வாங்கிட்டு போயிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆமா சொல்லியிருக்கிறார். அவர் வாயை திறந்து சொன்னார். இப்ப அதுக்கு கஷ்டம் சொல்றார். ஏற்கனவே அங்க ஒரு சாராய ஆலை பிடிபட்டது. ஆனா அதுக்கு பிறகு இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க சொன்ன மாதிரி சென்ற வருடம் ஒரு 20 பேர் இறந்தாங்க. 20 பேர் இறந்த உடனே அவங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்தாங்க அரசாங்கம். இப்ப எங்க ஊர்ல இன்னைக்கு நான் காலையில ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றார், அந்த போஸ்ட்ல அவர் எழுதி வச்சிருக்கிறார், இந்த பிளக்ஸ் போர்ட்ல, எங்க வீட்டுக்கு எப்படியாவது ஒரு 10 லட்சத்தை வாங்கி கொடுத்தே தீர்வேன். நானும் விசச்சாராயத்துல மாட்டி எனக்கு அரசாங்கம் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தரும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆள் அப்படி போர்டு வச்சிருக்கிறார். குடிமகன்களுடைய மதுப்பிரியனுடைய ஆசையெல்லாம் நம்ம எப்படி ஜாவ போறோம், அது விசச்சாராயம் கிடைச்சா கொள்ளாம இருக்குமே, இந்த அரசு ஒரு 10 லட்சம் ரூபாய் மாசம் 5000 ரூபாயும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த அரசாங்கம் விசச்சாராயத்தை ஒழிக்கக்கூடிய அரசாங்கமா நமக்கு தெரியல, விசச்சாராயத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய அரசாங்கமா தெரியுது. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் அவர் சொல்லுகின்ற போது என்ன சொல்றாரு,
இது இந்த கேன பயிர்வ கொழுப்படுத்து போய் என்ன செய்யிருக்கான், விஷச்சாராயம் குடிச்சிருக்கான். அப்ப கொழுப்படுத்துட்டு போய் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா நியாயமா? ஒரு நபர் விஷச்சாராயம் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்திருக்காரு, மீண்டும் விஷச்சாராயம் போய் குடிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. 40க்கு 40 பெற்ற வெற்றி பெற்ற திமுக அந்த குதூகலமான ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அநியாயமா 60 பேர் பலியானாங்க. இவங்களுடைய அஜாக்கிரதை, இவங்களுடைய பாராமுகம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இவங்க நினைச்சிருந்தா முதல்ல ஒரு 4 பேர் செத்தாங்க விஷச்சாராயம் குடிச்சு. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, இவன் விஷச்சாராயம் இல்ல, இவனுக்கு குடல்ல புற்றுநோய், கழுத்துல புற்றுநோய், ஈரல் அழிவு போச்சு, அதனால செத்து போறான்னு. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, இல்ல அந்த 4 பேரும் விஷச்சாராயத்துலதான் மடிந்தார்கள் சொன்னாங்க. அப்ப அரசாங்கம் சொல்வதற்கும் இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் சொல்வதற்கும் வித்தியாசம் இருந்தது. அந்த 4 பேர் விஷச்சாராயத்தில் தான் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மரணத்திற்கு வந்த மக்கள் உண்மையிலே அந்த சாராயம் குடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கண்ணுக்குட்டி 40 வருஷமா சாராய பிசினஸ் பண்றாரு, விஷச்சாராய பிசினஸ் பண்றாரு. அங்க உளவுத்துறை, எவ்வளவு துறை இருக்கிறது, காவல்துறையில ஸ்பெஷல் டீம் எல்லாம் போட்டிருக்காங்க, மதுவிலக்குக்கு தனி பிரிவு இருக்கு. இவங்க எல்லாம் இங்க சிறைக்கா போயிருந்தாங்க. இவங்க எங்க போயிருந்தாங்க? மார்த்தாண்டத்துக்கு தேன் வாங்க போனாங்களா? அயோக்கிய பயல். அவன் அத்தனை பேரும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். இந்த திமுக ஆட்சி வந்தாலே திமுகவுடைய மந்திரிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் எஸ்பி ஆயிடுவான், கொஞ்ச நேரம் டிஎஸ்பி ஆயிடுவான். அவன் தான் அதிகாரம், அவனுடைய அதிகாரம் தான். பணம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சு கொண்டு தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டும், இது விதி. அதனால இந்த விஷச்சாராயம் சமாச்சாரமா திமுகவினுடைய மெத்தன போக்கு. ஆட்சியாளர்கள் இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கும், தாறுமாறா இருக்கும். ஆனா இந்த 60ஓடு நின்று போனா சங்கடம் இல்லை. இந்த ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இம்பாசிபிள், தவறு. கொழுப்படுத்து குடிக்க போற திருட்டு பயல்களுக்கு நம்ம இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? இது நியாயமானதா? நம்மளை பொறுத்தளவுல, இந்து மகாசபாவை பொறுத்தளவுல, அவன் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை, கள்ள சாராய வியாபாரிகளுடைய பொருட்களை வீடை சீஸ் பண்ணி நஷ்டஈடு கொடுக்கணும். மரணம் என்பது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி ஒரு செயலை ஊக்கப்படுத்துவது என்பது அதை விட கொடூரமானது. கள்ளச்சாராயம், நல்ல சாராயம், 2 சாராயத்தையுமே என்ன செய்யணும், ஒழிக்கணும். ஒண்ணு ஸ்லோ பாய்சன், ஒண்ணு உடனே செத்துட்டாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். மதுக்கடை, இது டாஸ்மாக் அரசாங்கம், டாஸ்மாக் வருமானத்தில் நடத்தக்கூடிய அரசாங்கம். ஒரு தம்பி சொல்றாரு, டாஸ்மார்க்கு ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா கூட்டிட்டாங்கன்னு சொல்லி, அதன் மூலமா நாங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்துக்குவோம். ஒரு இடத்துல ஒரு 75,000 வேக்கன்ட் போட்டிருக்கோம். ஒரு வேக்கன்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய். ஈஸியா நாங்க என்ன செய்ய முடியும், இதெல்லாம் டேலி பண்ண முடியுங்கிற மாதிரி அவருடைய தான் தோண்டித்தனமான செயல்தான் தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு. இதுக்கு விக்கிரவாண்டி தேர்தல் சரியான பாடம் கொடுக்கும் என்று நான் நம்புவேன். இதே நேரத்துல நீதிபதி சந்துரு அவர் தமிழக அரசுகிட்ட, முதலமைச்சர்கிட்ட ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கையில கயிறு கட்டக்கூடாது, செயின் போடக்கூடாது, இந்த மாதிரி பல நிபந்தனைகளோட அவர் கொடுத்திருக்காரு. இது உங்களுடைய கருத்து என்ன சார்? இது இந்த பைத்தியகாரத்தனமான வேலை. இது ஒரு லாஜிக்கே கிடையாது. நீதிபதி சந்திர உண்மையிலே அவர் இந்து இல்ல, அவர் ஒரு கிறிஸ்தவ வெறியர். அது பல்வேறு தரப்பட்ட காலகட்டத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு நீதிபதி இந்த மாதிரி கயிறு கட்டக்கூடாது, அது கட்டக்கூடாதுன்னு சொல்றத சரி, பள்ளிக்கூடத்துல எல்லாரும் வேணும்னு சொன்னா, எல்லாரும் சரியா இருக்கணும்னு சொன்னா, காமராஜர் யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். எல்லாரும் அழகா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக. மத சாயம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா
உண்மையிலேயே பர்தா அணிவதையும் அவர் என்ன செய்யணும், கிஜாப் அணிவதையும் என்ன செய்யணும், அவர் சொல்லியிருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு யாரும் கிஜாப் அணிந்து வரக்கூடாது. அப்ப ஓகே பரவாயில்லையே, எல்லாரையும் சரியா பாக்குறாருன்னு சொல்லி ஒரு நீதிபதிக்கே ஓரவஞ்சனையான தீர்ப்பு இருந்தா, ஓரவஞ்சனையான தீர்ப்பு அவர் சொல்வாரு. ஆனால் அவர் இதுவரைக்கும் கொடுத்த தீர்ப்பை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறது? மனம் சார்ந்த தீர்ப்பா தானே இருக்கும். ஆகையினால அந்த அவருடைய அறிக்கை தான் சுத்த வேஸ்ட், டம்பக். இந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதை ஏற்றுக்கொண்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் உருவாகும். நான் நெத்தில பொட்டு வச்சிருக்கிறது, என் குழந்தைக்கு பூ வைக்கிறது, அது என்னுடைய கடமை. இது தமிழருடைய கலாச்சாரம். கயர் கட்டுறது என்னுடைய கலாச்சாரம். நீ சிலுவை போட்டிருக்கா போனதான் சொல்ல முடியுமா? அது அவனுடைய கலாச்சாரம். நான் மாலை போட்டிருக்கேன் போடாதன்னு சொல்ல முடியுமா? இது என்னுடைய பண்பாடு. சோ நீ அரசாங்க ஸ்கூலுக்கு யாரையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். மற்ற ஸ்கூல்ல எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? தனியார் ஸ்கூல் இருக்கு. தனியார் ஸ்கூல்ல அங்க காலையில பிரேயர் இருக்கு, கிறிஸ்தவ பிரேயர். இஸ்லாமிய ஸ்கூல்ல மத்தியானம் பிரேயர் இருக்கு, மத்தியானம் தொழுகை இருக்கு. எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், சூரமணி ஸ்கூல்ல வெள்ளிக்கிழமை தோறும் 12 மணிக்கு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஏன்னு கேட்டா 12 மணிக்கு இஸ்லாமியர்கள் பிரேயர் பண்ணணுங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் மதம் இல்லையா அரசாங்க பள்ளிக்கூடத்துல? சோ இந்த நாடு ஒரு ஆன்மீக நாடு. இந்த நாட்டுடைய கலாச்சாரம், தமிழனுடைய கலாச்சாரம், தமிழனுடைய பண்பாடு, ஆலயம், ஆன்மீகம், தர்மம், நீதி இதை பற்றியது. இதெல்லாம் ஒரு சனாதனத்தை ஒழிப்போம்னா இவர் என்ன செய்யறாரு? பொட்டளிப்போம், பூவளிப்போம், கயரை அறுப்போங்கிறான். ஏற்கனவே தாலியை அறுத்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். கழுத்துல தாலி போட்டா அது தமிழர்களுடைய கலாச்சாரம் அறுத்துருங்கிறார் வீரமணி. ஆனா அவருக்கு பொண்டாட்டிக்கு மட்டும் விதவிதமான தாலியை போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய வகையறாயெல்லாம் தாலி வச்சுக்கிறாங்க. இதுல எல்லாம் நியாயம் பார்க்கறது இல்ல. ஒரு நீதிபதி சந்துரு சரியான பார்வையில சரியான தீர்வு கொடுக்க வேண்டுமானால் எல்லாரும் என்ன செய்யணும்? கிறிஸ்தவ ஸ்கூல்ல பிரேயர் இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம்னு சொன்னாலே என்ன செய்யணும்? தனித்தனியாதான் இருக்கணும். அப்படி சொன்னா முடியுமாது சார்? இப்ப இந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எவருமே வரல சார். என்ன ஒரு 10-20 ஆண்டுகள்ல அத்தனை அரசு பள்ளிகளும் மூடப்பட்டு விடும். எல்லாம் தனியாருக்கு தான் போவோம். பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, பள்ளிக்கூடத்துல டீச்சர் இல்ல, பள்ளிக்கூடத்துல சரியான சாப்பாடு இல்ல, பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கு சரியான சீருடை இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ கிஜா படிவதையோ அவர் மற்றவருடைய மத பாடசாலை நடத்துவதையோ சந்துரு தடுக்க முடியுமா? சொல்ல முடியுமா? கயிறு கட்டுறது அப்படிங்கிறது கயிறு கட்டுறது அவங்களோட பக்தி. ஓகே, அது ஒரு லெவலுக்கு மேல ஜாதிய குறியீடா மாறும்போது தானே அது அந்த இடத்துல பிரச்சனையே உண்டாகுது. நீங்க ஏன் சார் ஜாதி பாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துல நீங்க சேரும் போதே நீங்க என்ன ஜாதின்னு கேக்குறீங்க? நீங்க என்ன ஜாதி? ஓபிசியா, பிசியா, எஸ்சியா, எஸ்டியா? ஒய் சேர் அப்படி சொல்லலாம் இல்லையா? சொல்லுவீங்களா? பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல சேர்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஜாதி சான்றிதழ் தேவையில்லை சொல்லுவீங்களா சார்? இந்த தமிழ்நாடு அரசாங்கமே ஜாதியினுடைய அடிப்படையில் தானே சார் இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜாதியை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஜாதியா என்ன? உனக்கு என்ன? நீ கொடுக்கக்கூடிய ஒதுக்கீடை கொடு, நான் எதை வேணாலும் செய்துட்டு போறேன். ஜாதியை துவேஷத்தையா உருவாக்குறேன். ஆகையால சகோதரர், இந்த மாதிரி ஒரு செயல் ஜாதி வன்மத்தை தூண்டக்கூடிய செயலை தவிர ஜாதி ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய செயலே அல்ல. இவங்க எல்லாம் சூழ்நிலையை மறந்து பேசுறாங்க. ஜாதி வாரியா பிரிச்சு வச்சுக்கிட்டு பாருங்க, திமுக கூட்டணியில யாரு இருக்கா? மனிதநேய மக்கள் கட்சி. அது என்ன மத நல்லிணக்க கட்சியா? இஸ்லாமிக் கூட்டணி அது
மத நல்லிணக்கமா? அது ஒரு மத கட்சி தானே. விடுதலை சிறுத்தை கட்சி 100% ஜாதிய கட்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சேர்த்து வச்சுதானே நீங்க திமுக மெகா கூட்டணி வச்சிருக்கீங்க, இந்தியா கூட்டணி. நீங்க போய் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? ஆகையினால சந்துரு சொல்றது இன்னும் அவர் வெளியே வரல. அவர் இவ்வளவு நாள் நீதிபதியா உட்கார்ந்து அப்படி சொகுசு வாழ்க்கையில ஏசி ரூம்ல உட்கார்ந்ததுனால அவருக்கு இது போன்ற செய்திகள் எல்லாம் தெரிகிறது. அவர் கீழே இறங்கி கிரவுண்டுக்கு வந்தாதான் அதனுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தெரியும். நீதிபதி சந்துருடைய அந்த வார்த்தைகளை யாரும் சேட்டை பண்ண மாட்டாங்க. அதையெல்லாம் கடந்து போயிடுவாங்க. அதெல்லாம் குப்பையில கொண்டு போடக்கூடிய வாதங்களாக இருக்கும். இதே நேரத்துல பாராளுமன்றத்துல இப்ப எல்லா எம்பிக்களும் பதவி ஏற்றுக்கிட்டா அவங்க இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவிலேயே சபாநாயகருக்கான தேர்தல் இது வரைக்கும் நடந்ததே இல்லை சார். ஆனா இந்த வருஷம் சபாநாயகருக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல ஓம் பிர்லா பாஜக முன்னிறுத்திய ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த தேர்தலை சந்திக்காத இந்த சூழ்நிலை இதுவே கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு இந்தி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு இதா இல்லையா? நீங்க சொல்றது உண்மைதான். உங்களுக்கு பாஜகவினுடைய பலவீனம், பாஜக கொஞ்சம் பலவீனப்பட்டு போச்சு. 40க்கு 40 முக ஸ்டாலின் அடிச்சு எடுத்துட்டார். இதெல்லாம் என்ன வேணாலும் செய்யலாம். அது சத்திரியத்தனமா சாணக்கியத்தனமாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 40க்கு 40 ஸ்டாலின் அடிச்சுட்டார். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழன் சொன்ன வார்த்தை என்ன செய்யறான், அடிச்சு தூக்கிட்டான். ஆனா மோடி 400க்கு 400 கிராஸ் பண்ணி கொண்டாரு. பாவம் 300 கிராஸ் பண்ண முடியல, 300 தொட முடியல. ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மோடி பிஜேபியுடைய ஓவர் கான்பிடன்ஸ், அளவுக்கு மிஞ்சிய நம்பிக்கை. அதனாலதான் இந்த தேர்தல்ல இவ்வளவு அடி வாங்கிட்டாங்க. உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல பைசாபாத் மாவட்டத்துல ராமர் கோயில் வைத்தாங்க. ராமர் கோயில் இந்துக்களுடைய கனவு, இந்துக்களுடைய ஆசை. 500 ஆண்டு கால போராட்டத்தினுடைய முடிவு. அந்த பைசாபாத் மாவட்டத்தில் ராமர் கோவிலை வைத்து அயோத்தியிலே ஒரு பிரமாண்டமான ஒரு பிரதிஷ்டை பண்ணி உலகமே வியந்து கைதட்டியது. ஆனா அந்த பைசாபாத் மாவட்டத்தில் பிஜேபி ஜெயிக்கலையே. ஏன் அப்படின்னா, அந்த அயோத்திக்காக யார் யார் உழைத்தார்களோ, நிர்மோகி அகர அமைப்பு, இந்து மகா சபா, இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்களை எல்லாம் அந்த சிலை பிரதிஷ்டைக்கு, பிராண பிரதிஷ்டைக்கு அழைப்பு விடுக்கல, கமிட்டியில சேர்க்கல. 2வது ராமர் கோயில் கட்டுவதற்காக வழக்குகளை நடத்திய இந்து மகா சபாவை அந்த கமிட்டியில சேர்க்கல. அது 2வது சமாச்சாரம். அழைப்பு நீ ரஜினிகாந்தையும் அமிதாப் பச்சனையும் கூட்டிட்டு போய் உட்கார்ந்து அங்க லோக்கல் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? நிர்மோகி அகர அமைப்பு என்ன செய்யும்? அங்கே இருக்கக்கூடிய ஊட்டில் இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் என்ன செய்வாங்க? இவர்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு. உங்களுக்கு நரேந்திர மோடியே தட்டி தடுமாறிதான் வெற்றி பெற்றார். ஆனா ராமர் என்ன செய்தாரு? அவருக்கு தொகுதியில இத்தனை வருஷமா அந்த பைசாபாத் மாவட்டத்தினுடைய தொகுதியில பிஜேபி வென்று வந்தது 1992க்கு பிறகு. ஆனா இப்போ 54,000 ஓட்டு வித்தியாசத்துல இன்னொரு பாஜக தோற்றுவிட்டது. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் இவங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸ். அதனால இதனுடைய எண்ணிக்கை எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. தோற்றுவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த 5 ஆட்சியும் 5 ஆண்டு கால ஆட்சியும் இந்தியா கூட்டணி சும்மா விடாது. ஒவ்வொன்றுக்கும் பல பரீட்சை நடத்தினா வெற்றி பெற வேண்டும். ஏன்னா நீ தனி சக்தியா நீ நினைக்கிறதெல்லாம் டிக் 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 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப சூழ்நிலை அப்படி இல்லை. சபாநாயகர் தேர்தல கூட ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது துரதிர்ஷ்டவசமானது. ஆனாலும் பரவாயில்லை, அவங்க நினைச்ச மாதிரி வெற்றி பெற்று இருக்கிறார்கள், பாராட்டுக்குரியவர்கள். உண்மையிலே இது
இந்த அரசு எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, நித்திய கண்டம் பூர்ணாயுஸ். 5 வருஷம் ஓட்டிடுவாங்க. ஆனா தினம் தினம் கண்டத்தை தாண்டி தாண்டி தான் இவர்கள் என்ன செய்யணும், செல்ல வேண்டும் என்பது இந்த 5 ஆண்டு காலத்தினுடைய விதியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி நேரத்துல எதிர்கட்சிகள்லாம் ஓம் பிர்லா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதனால அப்படின்னா, கடைசியா இவரை ஒரு 12 எம்பிக்கள் தகுதி நீக்கம் பண்ணாங்க. அது இன்க்ளூடிங் சொல்ல போனா கிட்டத்தட்ட இவருமே ராகுல் காந்தி இதுலயுமே கோர்ட்டு தீர்ப்பு தகுதி நீக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் சேர்க்கப்பட்டாரு. அவர் ஓம் பிர்லா அவர்கள் ஒரு சார்பற்று செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க. இந்த முறையாவது ஓம் பிர்லா அவர்கள் ஒரு சார்பு இல்லாம நடுநிலையா நடந்துப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்காம எப்படி சார்? அந்த நேரத்துல அவர்கிட்ட தேவையான எம்பி ஒரு பக்கமாவே இருந்தாங்க. அதனால நியாயமும் எப்படி இருக்கும், ஒரு பக்கமாகவே இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடி ஒரு பக்கம் இல்லை. நாங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம்னு சொல்லி எதிர்கட்சி என்ன செய்யுது, சொல்லுது. சபாநாயகருக்கு ஒரு கடிவாளம் போட்டது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனால இந்த 5 ஆண்டு காலம் சபாநாயகர் நியாயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அகில இந்திய அரசியலிருந்து, தமிழக அரசியலிருந்து, தமிழக சூழ்நிலை இது எல்லாமே நம்முடைய நேயர் கூட தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார். வணக்கம். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. வாழ்க பாரதம். வந்தே மாதரம்.